என்ன சார்? ஆனந்தி, தப்பு அவரு மேல இல்ல, அவர் என்ன அடிக்கவும் இல்ல, இங்க வேற என்னமோ நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாழா போன மகேஷ். நம்ம குடும்பத்துல ஒருத்தனா நினைச்ச அவனை, அவன் இப்ப என் புள்ள உயிருக்கே யமனா வந்து நிக்கிறானே. அவெல்லாம் நல்லா இருப்பானா? நாசமா தான் போவான். அம்மா, வாயால அவர் எதுவும் சொல்லாதம்மா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. டேய், நீதான் கொலைகாரன்னு ஒரே ஒரு வார்த்தையில உன் எதிர்காலத்தையே குழி தோண்டி புதைச்சவன்டா அவன். இந்த நேரத்துல கூட அவனை நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியே? உன் நல்ல மனசு அவனுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பானா? தப்பு அவரு மேல இல்லம்மா, என்ன மாட்டி விடணும்னு யாரோ திட்டம் போட்டுதான் அதை பண்ணிருக்காங்க. அதுக்கு பலிகடாவா மகேஷ் சாரை மாத்திருக்காங்க. இப்போதைக்கு ஆபத்துல இருக்கிறது மகேஷ் சார் தான். ஆனந்தி, அவருக்கு எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த கொலைகார பசங்க எப்ப வேணாலும் அவரை அட்டாக் பண்ணலாம். அவர் தனியா விட்டுறக்கூடாது. நீ தில்லை சார்கிட்ட சொல்லி அவரை பத்திரமா பார்த்துக்க சொல்லு. வேற யாருக்கிட்ட சொன்னாலும் நம்மளை நம்ப மாட்டாங்க. மகேஷ் சார் காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றணும். போதும்டா, நீ நல்லவனா இரு. அதுக்காக இந்த நிலைமைக்கு ஒன்னு ஆளாக்கன ஒருத்த மேல கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீ இப்படி இருக்கியடா, அத பத்தி நீ கவலைப்படல. மா, என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. நான் எந்த தப்பும் பண்ணல. உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, எப்படி நான் வெளியே வந்துருவேன். நீங்க நம்பிக்கையா இருங்க, எனக்கு அது போதுமா? உன்னை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படிடா நம்பிக்கையோட இருக்கிறது? ஐயோ, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஒரு சோதனை? நாம யாருக்கும் எந்த துரோகமும் நினைச்சது இல்லையடா. அம்மா, பார்த்து பேசிட்டீங்கல்ல, இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தா நல்லது இல்லம்மா. நான் சொன்ன மாதிரி யாராவது ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பிரச்சனையை சரி பண்ண பாருங்க. ஆனந்தி, நீ அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு. சார், இப்பவும் உங்களை நம்பிதான் இவரை விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்கோங்க சார். ஆனந்தி, உண்மை ஜெயிக்கும். பயப்படாம தைரியமா அம்மாவை கூட்டிட்டு போ. அன்பு, நீங்க வாங்க அத்தை, வாங்க. நாம பிளான் பண்ண மாதிரியே மகேஷோட மர்டர் அட்டெம்ப்ட் அன்பு பக்கம் திரும்பிடுச்சு. மகேஷே அன்பு தான் ஆள் வச்சு கொல்ல பார்த்ததா போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஸோ இனிமே அன்பு லைஃப் லாங் ஜெயில தான். டேய், மகேஷ உயிரோட விட்டு வச்சுட்டு அன்பு மட்டும் ஜெயில தூக்கி வச்சு என்னடா பண்ண போறோம்? நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? யாரும் இல்லாத நேரத்துல மகேஷ போட்டிருந்தானே சொல்லி அனுப்புனேன். அத செய்யாம வந்துட்டு பிளான் சக்சஸ்னு உளறிட்டு இருக்க. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. அன்புதான் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு மகேஷ் வாக்குமூலம் கொடுத்திருக்கான்ல, இப்பவே மகேஷ போட்டு தள்ளிடுவான். இதுக்கப்புறம் அவன் செத்தா வெறும் வாக்குமூலம் இறுதி வாக்குமூலம் ஆயிருண்டா. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அந்த அன்புவை காப்பாற்றவே முடியாது. அந்த 2 பேரோட சாப்டரும் ஓவர். கம்பெனி நம்ம கையில வந்துருண்டா. பசங்களை இப்பவே அனுப்புறேன். டேய், போங்கடா. டேய் நில்லுங்கடா. அண்ணே, சும்மா அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி மொத்தமா உள்ள போய் உட்காந்துக்கலானே முடிவு பண்ணிட்டியா? இனிமே அந்த அன்பு நமக்கு தேவைப்பட மாட்டான். ஏசியை வச்சு அந்த அன்பு என்கவுண்டர்ல போட சொல்லிட்டேன். அவனுக்காக மகேஷை கொல்லணும்னு போய் நீங்க யாரும் ரிஸ்க்ல மாட்டிக்காதீங்க. அது தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்கிடும். அந்த அன்புவை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மகேஷை காலி பண்ணிக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் வெளியில எங்கேயும் போற வேலை வச்சுக்காதண்ணா, புரியுதா? டேய் டேய், அண்ணனை பத்திரமா பாத்துக்கடா.
தப்பு பண்றான். இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையா இருந்தா மறுபடியும் ஓடி ஒளிஞ்சுதாண்டா பிசினஸ் பண்ணணும். மகேஷ போட்டு தள்ளனா மட்டும்தான்டா பிரச்சனை சால்வ் ஆகும். அண்ணே அதான் தம்பி வேணான்னு சொல்லிட்டு போதில்ல, கொஞ்சம் பொறுமையா இருப்போண்ணே. டேய், அவனுக்கு என்ன சொல்லிட்டு கூலா சுத்திட்டு இருப்பான். டெய்லி நான் தான்டா பார்ட்டிக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீங்க யாருமே வேண்டாம், நான் போய் முடிச்சிட்டு வரேன். அண்ணே அரவிந்த் சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களேன். டேய், நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரும் இதுல தலையிட கூடாது, சைலண்டா இருக்கணும். முடிச்சிட்டு வந்து அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை. ஆனந்தி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ இப்படியே இருக்க போற? காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க. சாப்பிடு. சாப்பிடுற மனசும் இல்ல, பசியும் இல்ல மேடம். நான் இந்த சென்னைக்கே வராம இருந்திருக்கணும். திருப்பூர், கோயம்புத்தூர்னு எங்கேயாச்சும் போயிருக்கணும். என்னால மகேஷ் சார் வாழ்க்கையும் அன்பு வாழ்க்கையும் வீணா போகுது. நான் இல்லாம போயிருந்தா 2 பேருமே நல்லா இருந்திருப்பாங்க. என் ஒருத்திக்காக இன்னும் எம்புட்டதே கஷ்டப்படுவாங்களோ. அன்பு நிலைமைய போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்ததும் அத்தை அழுதது இன்னும் என் காதுல கேக்குது. பாவி நானு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானோ என்னமோ அன்பு அப்பவே இந்த நாட்டை விட்டு போறேன்னு அடம் பிடிச்சாரு. நான் தான் என் சுயநலத்துக்காக தடுத்து போட்டேன். இல்லனா எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருந்திருப்பாரு. இது எதுவுமே நடந்திருக்காது. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் என்னாலதே ரொம்ப சிரமப்படுறாங்க. என்ன பொறுப்போ என் பொறுப்பு. ஆனந்தி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? என் கையால் ஆகாத தனத்தை நினைச்சு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மேடம். அதே புலம்புற. மகேஷ் சாரு போய் அன்பு மேல இப்படி ஒரு பழிய சொல்லுவார்னு நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கல. என்ன பண்ணி அன்புவை காப்பாத்த போறேன்னு தெரியல மேடம். இங்க பாரு ஆனந்தி, இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல தான் நாம நிதானத்தை இழந்துடக்கூடாது. மகேஷ் இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கான். அதனாலதான் அன்பு கொல்ல வந்ததா நினைக்கிறான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு மகேஷ நீ நேர்ல போய் பார்த்து பேசுறது மட்டும்தான். நீ பேசினா மகேஷ் கோவம் எல்லாத்தையும் மறந்துட்டு அன்பு